عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى عن شان حبيبه تعليما وتكريما ومخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. புகழனைத்தும் நம்மை படைத்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகுமாக. மேலும் சலாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வார்த்தையை சற்றும் பிசகாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், மேலும் நாம் மற்றும் நம்மை சார்ந்த அத்தனை நபர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் செய்த மிக பெரும் பாக்கியம் நம்மை எல்லாம் முஸ்லீமாக படைக்க செய்து நம் அத்தனை நபர்களையும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே கொண்டு வந்து இந்த புனிதமிகும் ரமலானுடைய இந்த இரவை ஹயாத்தாக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அத்தனை நபர்களுக்கும் கொடுத்தான். வல்லா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் இந்த ரமலானுடைய இரவுகளை உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நம் அத்துணை நபர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இப்போ நேற்றைய அமர்வில் எல்லா காரியங்களுக்கும் அடிப்படையான இஹ்லாஸை குறித்து பார்த்தோம். இப்பொழுது இன்று இது ரமலானுடைய மாதம், ரமலான் குர்ஆனுடைய மாதம். எல்லா காரியங்களுக்கும் ஆரம்பம், அடித்தளம், முதன்மையான இஹ்லாஸை குறித்து நேற்று பார்த்தோம். இப்போ இன்னைக்கு ரமலான் என்று சொன்னால் அல் குர்ஆன், குர்ஆனுடைய மாதம், அது ரமலானுடைய மாதம் அப்படின்னு நம்ம நிறைய செய்திகள் நமது சம்பந்தமாக கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ குர்ஆன் அப்படிங்கிறது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய கலாமாக, அவனுடைய பேச்சாக நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வச்சு இது ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வியல்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டும் கருவியாக அல்லாஹ் இந்த குர்ஆனை நமக்கு அருளி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம் வாழ்க்கையில் குர்ஆன் ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த குர்ஆன் என்ன செய்கிறது, அல்லாஹ் அந்த குர்ஆனை குறித்து எப்படி அதை அல்லாஹ் வர்ணிச்சு பேசுகிறான், குர்ஆனை அல்லாஹ் என்னென்னவெல்லாம் அல்லாஹ் குர்ஆனை சொல்லுகிறான், குர்ஆனை நாம் எப்படி ஓத வேண்டும், குர்ஆனுக்கும் நமக்கும் மத்தியில் உண்டான தொடர்பு, அந்த குர்ஆன் நமக்கு தரும் நன்மைகள் என்பது என்ன அப்படிங்கிறத குறித்து இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க இருக்கிறோம். குர்ஆன் என்பது ஷஃபீஉன் லி அஸ்ஹாபிஹி, இந்த குர்ஆனுக்கு சொந்தக்காரர்கள் யாரெல்லாம் இந்த குர்ஆனை அதிகமாக ஓதுகிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே இந்த குர்ஆன் ஷஃபாத் செய்யும். ரஃபஅத் தரஜாத், குர்ஆனுக்கு சொந்தக்காரர்கள் யாரெல்லாம் அதிகமாக குர்ஆன் ஓதுகிறார்களோ அவர்களுடைய அந்தஸ்தும் தரஜாத்துகளும் அவர்களுடைய படித்தரங்கள் நாளை மறுமையிலே அது உயர்த்தப்படும். இந்த குர்ஆனை உடையவர்கள் அஃலலுன் நாஸ், யார் குர்ஆனை உடையவர்களோ, குர்ஆனை தான் கற்றுக்கொள்கிறார்களோ, பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்களே மக்களில் சிறந்தவர். குர்ஆன் ஒரு மனிதரை ஆக சிறந்தவராக அஃலலுன் நாஸாக ஆக்குகிறது. தாஜுல் கராமாத்துலில் வாலிதை, இந்த குர்ஆனை மனனம் செய்பவர்களுடைய தாய் தந்தைக்கு இது ஒரு கிரீடம் அணிவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அல் ஹசனாத்துல் முலாஃபா, உங்களுடைய நன்மைகளை இரட்டிப்பாக்கக்கூடியதாகவும் இந்த குர்ஆனை மன் கரஅ ஹர்ஃபம் மினல் குர்ஆன் ஃபலஹு பிஹி ஹஸனத்துன் வ ஹஸனத்து பி அஷரி அம்சாலிஹா, அதை பன்மடங்காக பெருக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த குர்ஆன் நமக்கு மத்தியில் இருக்கிறது. அர்ராஹத்து வ ஸகீனா, இந்த குர்ஆன் மன நிம்மதியை தரக்கூடியதாகவும் ராகத்தை தரக்கூடியதாகவும் நமக்கு இருக்கிறது. வ ஹிஃபுலுல் புயூத், நம்முடைய வீடுகளுக்கு பாதுகாப்பாகவும் பாதுகாப்பை தரக்கூடியதாகவும் இருக்கிறது இந்த குர்ஆன். வரஃபால் மன்சிலா, இந்த குர்ஆனை ஓதுபவர்கள் சாஹிபுல் குர்ஆனுல் மாஹிரு பிஹி மஅ ஸஃபரத்துல் கிராமுல் வரரா அல் மலாயிகா,
உயர்ந்த மலக்குமார்களுடைய அவர்களோடு இவர்கள் சேர்க்கப்படுவார்கள். இது குர்ஆன் நமக்கு தரக்கூடிய சிறப்புகள். இப்படி குர்ஆன் நமக்கு என்னென்ன விஷயங்களை தருது அப்படின்னு நம்ம பட்டியலிட்டால் இப்போ நிறைய செய்திகளை நாம் எல்லாம் இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்து வந்தோம். அல்லாஹ் குர்ஆனின் மூலியமாக நமக்கு என்னென்னலாம் கிடைக்கிறது என்று நமக்கு சொன்னான். இதனுடைய விரிவா பின்னாடி இதனுடைய செய்திகளை நம்ம பார்ப்போம். முதல்ல குர்ஆன் அப்படிங்கிறது அதை ஓதக்கூடியவர்களுக்கு அந்த குர்ஆன் உண்மையில் அது எப்படி இருக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்கள் வதத்மஇன்ன குலூபுஹும் பிதிக்ரில்லாஹி அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப். உண்மையிலே ஈமான் கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் குர்ஆன் அவர்களுக்கு நிம்மதியை தரும். நம்ம எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். குர்ஆன் ஓதுகிறவர்கள் எல்லாருக்கும் அந்த குர்ஆன் நிம்மதியை தரும். நாம் ஈமான் கொண்டவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த குர்ஆனை ஓதுகிற பொழுது நமக்கு நிம்மதி வரும். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் இப்படி சொல்றான், அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ், ரொம்ப அழகான அற்புதமான ஒரு பேச்சை அல்லாஹ் இறக்கி இருக்கிற கிதாபன் முத்தஷாபிஹன் மசானியா தக்ஷஇரு மின்ஹுல் ஜுலூதுல் லதீன யஷௌன ரப்பஹும். யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார்களோ இந்த குர்ஆனை கேட்கிற பொழுது அவர்களுடைய ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்து விடும். நம்ம அந்த அதாவது ரோமங்கள் சிலுத்துருச்சு, மெய் சிலுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? உண்மையில் உண்மையிலே அவர்கள் யார் இந்த ஹதீஸை உண்மையிலே யார் அல்லாஹ்வை உண்மையில் பயப்படுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை பயப்படுகிறவர்களுக்கு இந்த குர்ஆனை கேட்கிற போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ரோமங்கள் எல்லாம் சிலுத்து விடும். அந்த குர்ஆனை கேட்டா எப்படி இருக்கு பார். அல்லாஹ்வுடைய வசனங்களை யோசிக்கிற போது அதை ஆழ்ந்து சிந்திக்கிற போது அது என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா அவருடைய ரோமங்களை எல்லாம் அது அந்த ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்து விடும். சும்ம தலீன ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ். பிறகு அவருடைய தோள்களும் உள்ளங்களும் அல்லாஹ்வின் திக்ரின் பக்கம் உள்கும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம யோசிக்கணும். உண்மையில் அல்லாஹ் சொல்லுகிற இந்த 2 வசனங்களை நாம கவனிச்சு பார்க்கும்போது நமக்கு விளங்குகிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையில் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹுவின் மீது ஈமான் கொண்டவர்களாக உண்மையாக அல்லாஹுவின் மீது பயபக்தி கொண்டவர்களாக பயப்படக்கூடியவர்களாக நாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா குர்ஆனை ஓதுகிற பொழுது முதல்ல மன நிம்மதி நமக்கு கிடைக்கும். 2வது நம்முடைய ரோமங்கள் எல்லாம் நமக்கு சிலுத்து போகும். உண்மையில் நாம அப்படித்தான் குர்ஆனை ஓதுகிறோமா என்பதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் நம்ம அத்தனை நபர்களுக்கும் நாம் எப்பெல்லாம் இந்த குர்ஆனை கலாம் ஷரீஃபை எடுத்து நாம ஓதுகிற பொழுது நம் உள்ளங்கள் எல்லாம் நடுங்கி அல்லாஹ்வின் மீது பயம் கொண்டு மனம் நிம்மதி பெறக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அத்தனை நபர்களுக்கும் தரணும். அந்த குர்ஆனை ஓதுகிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிற யஷௌன ரப்பஹும், அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறவங்களுக்கு தக்ஷஇரு மின்ஹுல் ஜுலூத், அவங்களுடைய ரோமங்கள் எல்லாம் சிலுக்கும்னு அல்லாஹ் யாரை சொல்றானோ அந்த மாதிரி குர்ஆனை ஓதுகிற போது நம் ரோமங்களை சிலுக்கிற வாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அத்தனை நபர்களுக்கும் கொடுக்கும். குர்ஆன் அப்படிங்கிறது பாதுகாக்கப்பட்ட ஒன்று. அதனுடைய வார்த்தைகள் என்னைக்கும் மாறாது. நமக்கெல்லாம் சின்ன சந்தேகம் கூட வந்துடக்கூடாது. குர்ஆன் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு இறக்கப்பட்டுச்சு. அது பிறகு 1400 வருஷம் கடந்து வந்துருச்சு. அல்லாஹ் ரசூலுக்கு இறக்கி வச்சது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு இறக்கி வச்சான். நம்ம அதை முன்னாடியே பார்த்திருக்கிறோம். அது ஒரு மணியினுடைய ஓசையினுடைய சத்தத்தை போலெல்லாம் அந்த குர்ஆனுடைய வசனம் ரசூலுல்லாஹ்வுக்கு இறக்கப்பட்டுச்சு. அது சஹாபாக்களுக்கு எப்படி சொல்கிறார்களோ அது அப்படியே சஹாபாக்கள் கேட்டார். குர்ஆன் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எழுதப்பட கிடையாது. இப்போ பின்னாடி அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலம் தாண்டி உமர் ரலியல்லாஹு தாண்டி உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்துலதான் இது ஒரு முஸ்ஹஃபா வேதமா அது எழுதப்பட்டது. எப்போ அப்படின்னு சொன்னா உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்துல. அப்ப 3 குலஃபாக்களுடைய 3வது கலீஃபாவுடைய காலத்திலே தான் அது எழுதப்பட்டுச்சுன்னா இதுக்கு நடுவுல குர்ஆன்ல ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டிருக்குமா? அல்லது அங்கிருந்து நம்ம கிட்ட வந்த இந்த 1400 வருஷங்கள்ல நாம ஓதுற குர்ஆன்ல ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு கேட்டா நமக்கு துளியும் கூட குர்ஆன் இது உண்மைதானா, இதுல ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்குமா, மாறி இருக்குமாங்கிற சந்தேகம் துளியும் நமக்கு என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாது. ஏன் வரக்கூடாது? அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆன்ல, என்ன அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறான்.
மஹ்ஃபூலும் பிவாதின் மினல்லாஹி பிஹிஃப்லிஹி. இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வாக்கை கொண்டு பாதுகாக்கப்பட்டுச்சு. நான் இதை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். நாம தான் இந்த குர்ஆனை இறக்கி வச்சோம். இந்த குர்ஆனை யார் பாதுகாக்கிறா? நான் அல்லாஹ்வாகிய நானே பாதுகாக்கிறேன் அல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நமக்கு சந்தேகம் வரலாமா? இந்த குர்ஆன் அது பாதுகாக்கப்பட்டது ஒன்றா, அதுல ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிற அந்த சந்தேகம் நமக்கு ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. இந்த குர்ஆனை கற்றுக்கொள்பவர்கள் தான் மக்களில் சிறந்தவர்கள். அதைத்தான் ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்றாங்க, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா. இந்த குர்ஆனை கற்றுக்கொண்டவர்கள் தான் உங்களில் ஆக சிறந்தவர்களாக சொல்றாங்க. இந்த குர்ஆன் இருக்கு இல்லையா, இதுல சில பேருக்கு நல்ல குர்ஆன் ஓத வரும், சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு குர்ஆனை ஓதுவாங்க. நல்ல தொடர்ச்சியா ஓதி ஓதி பயிற்சியமானவர்கள் வேகமா குர்ஆனை ஓதிடுவாங்க. சில பேருக்கு அதை ஓத தெரியாதவங்களுக்கு ஒரு விதமான சிரமமா இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு ஹதீஸில் அறிவிக்கிறாங்க, புகாரியில் பதிவு செய்யப்படுது, மஸலுல்லதி யக்ரஉல் குர்ஆன் வ ஹுவ ஹாஃபிலுன் லஹு. யார் இந்த குர்ஆனை மனனம் செய்து அதை ஓதுகிறாரோ, சஃபரத்தில் கிராமில் வரரா, அவர்கள் மலக்குமார்களுடைய கூட்டத்தோடு அவர்கள் இருப்பார்கள். மஸலுல்லதி யக்ரஉ வ ஹுவ யதஆஹதுஹு. யார் அதெல்லாம் சிரமப்பட்டு ஓதுகிறாரோ, வஹுவ அலைஹி ஷதீதுன், அது ரொம்ப கஷ்டமா அவருக்கு இருக்குதுன்னா ஃபலஹு அஜ்ரான், அவருக்கு 2 கூலி. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதும் போது அந்த ஹதீஸனுடைய விளக்க உரையாளர்கள் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. அதாவது ஒரு குர்ஆனை ஓத தெரிந்தவர் ஓதுகிற போது ஒரு நன்மைன்னா, ஓத தெரியாதவர் ஓதுகிற போது 2 நன்மை. குர்ஆனை ஓதியதற்கான நன்மையும் உண்டு, அதை ஓதுவதற்காக அவர் சிரமப்பட்டார் என்பதற்காக அதற்கான நன்மையும் அவருக்கு என்ன பண்ணுது, இருக்க செய்யுது. அல்லாஹ் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்றாங்க. நஸை, இப்னு மாஜா, ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகள் எல்லாம் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு ஹதீஸ். என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் அல் அஹ்லீன இன்ன லில்லாஹி அஹ்லீன மினன் நாஸ், மக்களில் சில பேர் அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்களாக இருக்கிறார்கள். அஹ்லீனா அஹ்ல்னா குடும்பம். அல்லாஹ்வுடைய குடும்பத்தை, அல்லாஹ்வை சார்ந்த அல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களா சில பேர் இருக்கிறார். யார் அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள்? அல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க யாரு? ஹதீஸ்ல தெளிவா வருது, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால இன்ன லில்லாஹி அஹ்லீன மினன் நாஸ், மக்களில் சில பேர் அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்களாக இருக்கிறாங்க. உடனே இப்ப நமக்கு வருது இல்ல, யார் அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள்? இந்த கேள்வி யாருக்கு வந்துச்சு? கேட்கப்படுது ரசூலுல்லாஹ்ட்ட. காலு யா ரசூலல்லாஹ் மன்ஹும், யார் அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால ஹும் அஹ்லுல் குர்ஆன் அஹ்லுல்லாஹி ஹாஸத்துஹு. அதாவது அவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனை உடையவர்கள், குர்ஆனை ஓதுபவர்கள், அதனை மனனம் செய்தவர்கள், அதை படிப்பவர்கள், அதை பிறருக்கு சொல்லிக் கொடுப்பவர்கள். யார் இந்த குர்ஆனோடு எந்த விதத்தில் தொடர்புல இருக்கிறாங்களோ அவர்கள் தான் யாரு அப்படின்னு சொன்னா, குர்ஆனோடு தொடர்புடையவர்கள், அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள். வஹாஸத்துஹு, அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்து இருக்கிறான்ங்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுது, யார் குர்ஆன், ரசூலுல்லாஹ்ட்ட இப்படி கேட்கப்படுது, குர்ஆனில் யார் அழகிய சத்தமுடையவர்கள் யார் அப்படின்னு கேட்கப்படுது. ஒரு ஹதீஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, சுஇலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுது, மன் அஹ்ஸனுன் நாஸு சௌதன் பில் குர்ஆன், குர்ஆன்ல யார் அழகாக குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் யார்? குர்ஆன் எல்லாம் ஓதுறாங்க, அழகாக குர்ஆனை ஓதுறாங்கன்னு சொன்னா அது யாரு அப்படின்னு கேட்கப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? மன் இதா சமிஅத கிராஅத்தஹு, யாருடைய கிராத்தை நீங்கள் கேட்டால், ரஅய்த அன்னஹு யஹ்ஷல்லாஹ அஸ்ஸ வஜல், அவர் அல்லாஹ்வை பயப்படுகிறார் என்று உங்களுக்கு தோணுதோ அவர்தான் யாரு? ஒருத்தர் கிராத் ஓதி தொழு வைக்கிறார், அல்லது ஒருத்தர் கிராத் ஓதுகிறார். ஓதும் போது ஒருத்தருடைய கிராத்தை கேட்கும் போது அவர் அல்லாஹுக்கு பயந்து கிரான் ஓதுகிறார், அவருடைய அல்லாஹ்வுடைய பயம் அவருடைய கிராத்துல யாருக்கு தெரியுதோ அவருடைய கிராத்து தான் ஆக சிறந்தது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம எல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்துல பல நேரங்கள்ல ஒன்று சேர்ந்து, குறிப்பா அதுக்குன்னு சில நேரங்களை ஒதுக்கி தொடர்ந்து குர்ஆன் ஓதிட்டு வரும். அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து பல ஜுசுக்கள், ஒவ்வொருத்தரும் 2, 3, 4 ஜுசுன்னு இந்த ரமலானுடைய மாதங்கள்ல பல ஜுசுக்களை ஒரு நாளைக்கு 5 ஜுசுன்னு விதம் ஓதுறோம் அப்படின்னு சொன்னா, இத்தனை பேர் சேர்ந்து ஓதும் போது அத்தனை ஜுசுக்கள் ஒரே இடத்துல உட்கார்ந்து நம்ம ஒரு நாள் ஓதுகிற அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, முஸ்லீம்ல பதிவு செய்யப்படுது, சஹீஹான ஒரு ஹதீஸ். என்ன அப்படின்னு சொன்னா, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா இஜ்தமா கௌமுன் ஃபி பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒரு வீட்டில் ஒரு மக்கள் ஒன்று சேருகிறார்கள், ஒரு கூட்டம் ஒன்று சேருகிறது. யத்லூன கிதாபல்லாஹி, அல்லாஹ்வுடைய கிதாப் குர்ஆனை அவர்கள் என்ன பண்றாங்க, ஓதுகிறார்கள். வயததாரசுனஹு பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் அந்த குர்ஆனை பற்றி அவர்கள் பாடம் படித்துக் கொண்டு, அந்த குர்ஆனை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டு, அதை பற்றி அவர்கள் படித்துக் கொள்கிறார்கள். இல்லா நஸலத் அலைஹிம் சகீனா, இப்படி எங்கேயாவது குர்ஆன் ஒன்று சேர்ந்து ஓதப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றா, இல்லா நஸலத் அலைஹிம் சகீனா, அவர்களுக்கு என்ன இறங்குது, முதல்ல என்ன இறங்குது, சகீனத், நிம்மதியை தேடி இறங்குது. நிம்மதி அவர்களுக்கு என்ன வருது, அவர்களுக்கு நிம்மதி இறங்குது. நிம்மதி தானங்க இறங்குது நீங்க, அது இல்லாம தான் இன்னைக்கு பல பேர் என்ன பண்றான், பாடாப்படுறான். எல்லாம் கிடைக்குது, என்ன கிடைக்கிறது இல்ல, நிம்மதி கிடைக்கிறது இல்ல. நம்ம நினைக்கிறோம் பணம் கிடைச்சா நிம்மதி கிடைக்குது, அதை கிடைச்சவங்களுக்கு அது நிம்மதி இல்லை. நாம நினைக்கிறோம் குடும்பம் கிடைச்சா நிம்மதி கிடைக்குது, குடும்பம் கிடைச்சவனுக்கு நிம்மதி இல்லை. பிள்ளை கிடைச்சா நிம்மதி கிடைக்குது, பிள்ளை கிடைச்சா நிம்மதி இல்லை. எதெல்லாம் வாழ்க்கையில நிம்மதி தரும் என்று எல்லாம் எண்ணுகிறோம். இது இருந்தா நான் நிம்மதியா இருப்பேன், அது இருந்தா நான் நிம்மதியா இருப்பேன். இப்ப நாம நினைக்கிறோம் கொஞ்சம் விளையாட்டு கிடைச்சா நமக்கு நிம்மதியா இருக்கும், ஒரு தூக்கம் கிடைச்சா நமக்கு நிம்மதியா இருக்கும், நல்ல உணவு கிடைச்சா நமக்கு நிம்மதியா இருக்கும். எதெல்லாம் நிம்மதி நிம்மதி நம்ம நினைக்கிறோமோ அது எதுவுமே நமக்கு நிம்மதி தராது. எதுதான் தரும், தத்துமாயினல் குலூப், உள்ளங்கள் நிம்மதி அடையணும்னா என்ன வேணும், அங்க குர்ஆன்ல இருக்குன்னு அல்லாஹ்வும் சொல்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. குர்ஆன் ஓதப்படுகிற இடத்தில் நிம்மதி வேணுமா, உனக்கு எங்கேயாவது நிம்மதி தேவை, எப்பயாவது மனம் ரொம்ப உளைச்சலா இருக்கு, மனம் ரொம்ப சிரமமா கஷ்டமா மன உளைச்சலுக்கு நீங்க ஆளாக்கப்பட்டு ரொம்ப மன உடைஞ்சு போய் இருக்கிற சமயத்துல அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃபை தொடர், குர்ஆனை தொடர், குர்ஆனை ஓது. அந்த நேரத்தில் குர்ஆனை ஓதுகிற போது அங்க என்ன கிடைக்குது, நஸலத் அலைஹிமுஸ் சகீனா, அவர்களின் மீது என்ன இறங்குது, நிம்மதி இறங்குகிறது. வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, அவர்கள் ரஹ்மத்துல மூழ்கிறார், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் அவர்கள் மூழ்கி விடுகிறார்கள். வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து விடுகிறார்கள். வதக்ரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தஹு, இவர்களை பற்றி அல்லாஹ் தன்னிடத்தில் யார் இருக்கிறானோ அவங்க கிட்ட பேசுறான். ஒரு குர்ஆனை நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஓதுகிற சரணத்துல நமக்கு என்ன கிடைக்குது, இவ்வளவு பெரிய விஷயம் நமக்கு என்ன பண்ணுது. இப்ப இதெல்லாம் பொறாமையா இல்லையா? ஒரு குர்ஆனை உடையவர்கள், குர்ஆனை ஓதுகிறவர்களுக்கு என்ன இருக்கு, இதை பார்க்கும்போது அல்லாஹ் இவ்வளவு விஷயங்களை கொடுக்கும் போது இந்த பொறாமை அப்படிங்கிறது கூடுமானவன். ஹதீஸ்ல புகாரி முஸ்லீம்ல பதிவு செய்யக்கூடிய இன்னொரு ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த இடத்தில் பொறாமை கூடும். இதுக்கு இவர்களுடைய விஷயத்தில் நீங்க என்ன பண்ணலாம், பொறாமப்படலாம். லா ஹசத இல்லா ஃபி இஸ்னத்தை, ரெண்டு பேர் விஷயத்துல பொறாமை. பொதுவா மார்க்கத்துல பொறாமப்படலாமா? ஹசது, ஹிக்குது, குரோதம், பொறாமை, அப்புறம் புறம் பேசுறது, இதெல்லாம் மார்க்கத்தில் நமக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயம் இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா ஹசத இல்லா ஃபி இஸ்னத்தை, ரெண்டு பேர்த்துல மட்டும் நீங்க பொறாமப்பட்டுக்கலாம். யார் இடத்துல, ரெண்டு பேருடைய விஷயத்தில் நீங்க என்ன பண்ணலாம், பொறாமப்படலாம். யாரு, ரஜுலுன் ஆதாஹுல்லாஹுல் குர்ஆன ஃபஹுவ யத்லூஹு ஆனா அல்-லைலி வ ஆனா அன்-நஹார், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு குர்ஆனை கொடுத்திருக்கிறான். என்ன கொடுத்திருக்கிறான், குர்ஆனை கொடுத்திருக்கான, ஓத தெரிஞ்சிருக்கிறான், குர்ஆனை படிச்சிருக்கிறான், குர்ஆனை விளங்கி இருக்கிறான், குர்ஆன் என்னன்னு அவனுக்கு புரிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட நபர் யத்லூஹு ஆனா அல்-லைலி வ ஆனா அன்-நஹார், பகலிலும் இரவிலும் குர்ஆனை கொடுக்கப்பட்ட நபர் அந்த குர்ஆனை ஓதுகிறார். யார் குர்ஆனோடு பகலிலும் இரவிலும் தொடர்போடு இருக்கிறாரோ இவரை பார்த்து நீங்க பொறாமப்படலாம். அவெல்லாம் பாரு கொடுத்த வச்சோம், எப்பயுமே குர்ஆனோடு தொடர்புல இருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் குர்ஆன் ஓதுறாங்க, ஃபஜ்ர்ல ஓதுறாங்க, லுஹர்ல ஓதுறாங்க, அஸ்ர்ல ஓதுறாங்க, எந்நேரம் குர்ஆனோடு தொடர்போடு இருக்கிறாங்க. இப்படி ஒரு மனிதரை பார்த்து நீங்கள் பொறாமைப்படலாம். குர்ஆனோடு தொடர்புடைய நபரை பார்த்து நமக்கு என்ன கூடும், பொறாமைப்படுவதற்கு நமக்கு அனுமதி இருக்கு. இன்னொரு நபர் யாரு அப்படின்னு சொன்னா, ரஜுலுன் ஆதாஹுல்லாஹு மாலன் ஃபஹுவ யுன்ஃபிகுஹு ஆனா அல்-லைலி வ ஆனா அன்-நஹார், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறான், நிறைய காசு கொடுத்திருக்கிறான், பகலிலும் இரவிலும் எல்லா நேரங்களிலும் அந்த செல்வத்தை அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கிறாங்க. இவர்களை பார்த்து நீங்க பொறாமறீங்க. பணம் இருப்பவர்களை பார்த்து பொறாமப்படணும் இல்லை. நிறைய பணம் வச்சிருக்கிறாங்க, அவ்வளவு இருக்கே, அப்படி பொறாம இல்லை. அந்த பணத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் செலவு செஞ்சா அவரை பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், பொறாமப்படலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குர்ஆனோடு நம்ம தொடர்புல எப்பயுமே இருக்கணும். குர்ஆனோடு எல்லா நேரமும் நமக்கு தொடர்பு இருக்கணும்.
இப்போ உதாரணத்துக்கு நம்மள நிறைய பேர் இருக்கிறார், பலவிதமான கேட்டகரியான மக்கள்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா நமக்கு மத்தியில் இருக்கிறார். சில பேர் ரமலான்ல மட்டும் குர்ஆன் எடுப்பான், வருஷத்துல ரமலானுடைய மாதத்துல மட்டும்தான் அவங்களுக்கு குர்ஆன், அப்படி சில பேர் இருப்பாங்க. சில பேர் மாசத்தில் சில அதாவது மாசத்தில் சில நாட்கள், உதாரணத்துக்கு ஜும்மா போன்ற நாட்கள், வெள்ளிக்கிழமை இன்னைக்கு குர்ஆன் ஓதலாம் அப்படின்னு ஓதுறவங்க உண்டு. சில பேர் ஒரு நாளைக்கு அப்பப்போ குர்ஆன் ஓதுறவங்க உண்டு, ஒரு நாளைக்கு ஒரு முறை ஓதுறவங்க உண்டு. சில பேர் 5 வேளை ஓதுறவங்க உண்டு, எந்நேரமும் குர்ஆன் ஓதுபவர்கள் உண்டு. நாம இவர்களுடைய விஷயத்தில் நாம விளங்க வேண்டியது என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகிய ஒப்பிடுதல் செய்து இதை நமக்கு விளக்குறாங்க. யார் குர்ஆனோடு எந்நேரமும் தொடர்போடு இருக்கிறாங்களோ அவர்களோடு குர்ஆன் இருக்கும். குர்ஆனுடைய தொடர்பை எப்போ விடுகிறார்களோ அந்த குர்ஆன் அவர்களை விட்டு போயிடும். ரசூலுல்லாஹ் ஒரு கட்டி போட்ட ஒட்டகத்தை இதோடு ஒப்பிட்டு சொல்றார். எப்படி சொல்றார்? இன்னமா மஸலு சாஹிபுல் குர்ஆன் கமஸலி சாஹிபுல் இப்னில் முஅல்லகா. குர்ஆனை உடையவர்கள் யார் அப்படின்னா, எப்போதும் குர்ஆனோடு தொடர்பில் இருப்பவங்க யார் அப்படின்னா, ஒரு ஒட்டகத்தை கட்டி போட்டவங்க மாதிரி. கட்டி போட்ட ஒட்டகத்துல என்ன பயம் இருக்காது, அது எங்கேயும் ஓடி போயிடுமா, அது நம்ம விட்டு போயிடுமா, அது இல்லாம போயிடுமா, நம்ம வேணும்னா அதுல ஏறி பயணம் பண்ணலாம் கொள்ளலாம். அது நம்ம ஒட்டகத்தை கட்டி போட்டா என்ன கிடைக்கும்? ஒரு நிம்மதி கிடைக்கும். அது நம்ம விட்டு எங்கேயும் போகாதுங்கிற நிம்மதி என்ன பண்ணும், நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி குர்ஆனோடு தொடர்பு இருப்பவர் கட்டி போட்ட ஒட்டகத்தை மாதிரி. யார்? இன்ன ஆஹத அலைஹா அம்சகஹா வ இன் அத்லகஹா தஹப. குர்ஆனை அவர் கட்டி போட்டால் அது இருக்கும், அதை விட்டுட்டாருன்னா அது ஓடி போயிடும். எப்படி? குர்ஆன் எந்நேரமும் நாம் அதோடு தொடர்போடு இருந்தால் குர்ஆனில் நமக்கு என்னென்ன கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கோ அத்தனையும் கிடைக்கும். நிம்மதி கிடைக்கும், ரஹமத்து கிடைக்கும், ராஹத்து கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும் குர்ஆனோடு தொடர்புல இருந்தா. குர்ஆனை என்னைக்கு நம்ம மறக்கிறோமோ விடுறோமோ அப்ப அந்த குர்ஆன் நம்மளை விட்டு என்ன பண்ணிடும்? குர்ஆன் ஓடிடும்னா என்ன அர்த்தம்? பரக்கத்து போயிடும், ரஹமத்து போயிடும். குர்ஆனோடு எந்நேரம் தொடர்பு இருக்கிற அந்த நசீப அல்லாஹ் நமக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். இந்த மறுமை, இந்த உலகத்தில் குர்ஆன் என்னென்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம். நாளை மறுமையில் இந்த குர்ஆன் நமக்கு என்ன பண்ணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தபரானியில பதிவு செய்யப்படுது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் குர்ஆனு ஷாஃபிஉன் முஷஃபாஉன். ஏற்றுக்கொள்ளக்கூடிய, பரிந்துரை செய்யக்கூடிய ஒன்றாக அந்த குர்ஆன் இருக்கு. நாளை மறுமையில நம்ம விளக்கி இருக்கிறோம். மஹ்ஷர்ல நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கும் பொழுது, நாம் எல்லாம் சொர்க்கமா நரகமா எங்க போக போறோம்னு தெரியாம திகைச்சு நிக்கிற சமயத்துல நமக்காக வேண்டி நாம் ஓதிய குர்ஆன் நமக்கு என்ன பண்ணும்? ஷஃபாஅத் செய்யும். இவர் என்ன ஓதி இருக்கிறார்? குர்ஆனை ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றார்? அல் குர்ஆனு ஷாஃபியுன் முஷஃபாஉன். ஏற்றுக்கொள்ளக்கூடிய, பரிந்துரை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்குது குர்ஆன். மாஹிருன் முசத்திகுன். ஒரு உண்மையான சாட்சியாக அது என்ன பண்ணுது? வக்கீலாக, சாட்சியாக என்ன பண்ணுது? நமக்கு நாளைக்கு இவர் நல்லவர் தான், இவர் கெட்டவர் தான், இவர் இப்படித்தான் அப்படித்தான் நமக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக என்ன பண்ணுது? அந்த குர்ஆன் இருக்கு. ஃபமன் ஜஅலஹு, இதைத்தான் நம்ம கவனிக்கணும். ஃபமன் ஜஅலஹு, யார் இந்த குர்ஆனை ஆக்குகிறாரோ, அமாமஹு, அவருக்கு முன்னால் ஆக்குகிறாரோ, காதஹு இலல் ஜன்னா, அந்த குர்ஆன் அவரை எங்க இழுத்துட்டு போகும்? சொர்க்கத்துக்கு இழுத்துட்டு போகும். வமன் ஜஅலஹு ஹல்ஃபஹு, யார் இந்த குர்ஆனை தனக்கு பின்னால ஆக்குகிறாரோ, சாகஹு இலன்னார், அந்த குர்ஆன் அவர் எங்க இழுத்துட்டு போகும்? நரகத்துக்கு போகும். இந்த ஹதீஸ்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, இந்த குர்ஆன் நாளை மறுமையில உங்களுக்கு ஷஃபாஅத் செய்யும். இது நாளை மறுமையில உங்களுக்கு சாட்சி சொல், உண்மையான சாட்சியாக இந்த குர்ஆன் உங்களுக்கு நிற்கும். உங்களுக்கு முன்னால் ஆக்கிட்டீங்க. முன்னாடி ஆக்குறதா என்ன அர்த்தம்? குர்ஆனை முன்னாடி வைக்கிறதா? நம் வாழ்க்கையில், நம் நடைமுறை செயல்பாடுகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டுதல இந்த குர்ஆன் ஆக்கணும். நம்ம ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னு சொன்னா அது குர்ஆன்ல இருக்கணும். அல்லாஹ் அதை தடுத்திருந்தா அதை விடணும், அல்லாஹ் அதை ஏவிருந்தா எடுத்து செய்யணும். அது சந்தேகமா இருக்கு, அதை விடணும். அப்ப குர்ஆன்ல எதெல்லாம் அல்லாஹ் ஏவனானோ, எதெல்லாம் தடுத்தானோ, எதெல்லாம் சந்தேகமான விஷயங்களோ அதை பின்பற்றி நம் வாழ்க்கையில் குர்ஆனை நமக்கு கைடாக, நம்முடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் புக்காக நம் குர்ஆனை எடுத்துக்கொண்டு நம் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு வழிகாட்டுதலாக குர்ஆனை நமக்கு முன்னாடி எடுத்துக்கொண்டு நாம் நடந்தோம் என்று சொன்னால் நமக்கு சொர்க்கம் இந்த குர்ஆனை நம்மளை இழுத்துட்டு போகும். இந்த குர்ஆனை முதுகு பின்னாடி போட்டா, பமன் ஜஅலஹு, யார் அதை ஆக்குகிறாரோ, ஹல்ஃபஹு, பின்னாடி போட்டா அப்படின்னு சொன்னா நமக்கு வழிகாட்டக்கூடியது முன்னாடி தான் இருக்கு. நமக்கு பின்னாடி போட்டு நான் என் வழியில தான் நடப்பேன் நாம நம்மனா, சாக்கஹு இலன்னார், இந்த குர்ஆன் நம்மளை என்ன பண்ணும்? நரகத்தின் பக்கம் நமக்கு நம்மை இழுத்து கொண்டு சென்று விடும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆன் இதை பல விதமான மக்கள்கள் இந்த குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க? அதாவது
சினாஃபுன்னாசி ஹஸ்பு தஆமுலஹும் மால் குர்ஆன். பல விதமான மக்கள் இருக்கிறார். அவங்க குர்ஆனோடு தொடர்பு உடையவர்களை பல விதமா பிரிக்கிறாங்க. யாரு? நம்ம எதுவும் பிரிச்சோமா? வேற எதுலையும் இமாம்கள் சொல்றாங்களான்னா கிடையாது. ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் பதிவு செய்யப்படுது. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ரொம்ப அற்புதமா 4 விதமா பிரிச்சு சொல்றாங்க. ஒரு முஃமின் குர்ஆன் ஓதுகிறார், அவர் யாரை போன்றவர்? ஒரு முஃமின் குர்ஆன் ஓதவில்லை, அவர் எதை போன்றவர்? ஒரு பாவி ஃபாஜிர், அவர் குர்ஆன் ஓதுகிறார், அவர் எதை போன்றவர்? ஒரு ஃபாஜிர் குர்ஆன் ஓதவில்லை, அவர் எதை போன்றவர்? இப்படி 4 விதமா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனை பிரிக்கிறார். மஸலுல் முஃமினல்லதி யக்ரவுல் குர்ஆன் கல் அதுரஜத்தி. குர்ஆனை ஓதக்கூடிய முஃமின் அவன் யார் என்று சொன்னால் அது அதுரஜத், அதாவது அந்த எலுமிச்சை பழத்தை போல. அதனுடைய நறுமணமும் நல்லா இருக்கும், லெவன் ஸ்மெல்லும் நல்லா இருக்கும், சுவையும் எப்படி இருக்கும்? அருமையா இருக்கு. முஃமின் குர்ஆன் ஓதக்கூடிய முஃமின் அவன் சுவையும் நன்றாக இருக்கும், நறுமணமும் நன்றாக இருக்கும். ஆனால் பாருங்க, தஅமுஹா தய்யிபுன் வரீஹுஹா தய்யிபுன், அதனுடைய நறுமணமும் சுவையாக இருக்கும், நல்லா இருக்கும், அதனுடைய டேஸ்டும் நல்லா இருக்கும். வல்லதி லா யக்ரவுல் குர்ஆன், முஃமின் அதாவது ஒரு முஃமின் குர்ஆனை ஓதுனா அப்படி, குர்ஆனை ஓதல அப்படின்னு சொன்னா கத்தம்ரத்தின் பேர்ச்சம்பழத்தை போல, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், ஆனா என்ன இருக்காது? தஅமுஹா தய்யிபுன் வலா ரீஹன்னா, அதுக்கு என்ன கிடையாது? ஸ்மெல் கிடையாது. டேஸ்ட் நல்லா இருக்கும், ஆனா என்ன இருக்காது? ஸ்மெல் இருக்காது. எப்படி வைப்பிடுறாங்க? குர்ஆனை ஓதக்கூடிய மீன் எலுமிச்சை பழத்தை போல, அதுரஜத்தை போல, அதாவது நறுமணமும் இருக்கும், சுவையும் இருக்கும். குர்ஆனை ஓதாத மீன் டேஸ்ட் இருக்கும், ஆனா என்ன இருக்காது? அவர்கிட்ட நறுமணம் இருக்காது. மஸலுல் ஃபாஜிர் அல்லதி யக்ரவு குர்ஆன், ஒரு பாவி அவர் குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறார், ஓதுறாரு. கமஸலிர் ரைஹானத்தி, அவர் எதை போவர் அப்படின்னு சொன்னா ரைஹானா, அதாவது ரீஹுஹா தைபுன் வ தஅமுஹா முர்ருன், அது அதனுடைய நறுமணம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நல்ல நறுமணம் இருக்கும், ஆனா என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா அதுக்கு நல்ல டேஸ்ட் இருக்காது. எது அப்படி இருக்கும்? இப்போ அந்த ஹதீஸ்ல வந்து அப்ப எப்படி ஒப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய நறுமணம், அதாவது ரீஹுஹா தொய்யிபுன், நறுமணம் நல்லா இருக்கும், வதஅமுஹா முர்ருன், அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அது வந்து எப்படி இருக்கும்? கசப்பாக இருக்கும். வமஸலுல் ஃபாஜிர் அல்லதி லா யக்ரவுல் குர்ஆன், குர்ஆனை ஓதாத பாவி அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்னா கஹன்னலரத்தின் தஅமுஹா முர்ருன் வலா ரீஹன்னா, அதனுடைய சுவையும் கசப்பாக இருக்கும், நறுமணமும் என்ன பண்ணும்? கசப்பா இருக்கும். என்னது? பாவக்கம். எந்த டேஸ்டும் இருக்காது, ஸ்மெல்லும் வராது, டேஸ்ட் வராது. இப்படி பல விதமா குர்ஆனோடு தொடர்புடைய நபர்களை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல நமக்கு என்ன பண்றாங்க? பிரிச்சு கொடுக்குறாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு ஹதீஸோடு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா நிறைவு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த குர்ஆன் ரமலானுடைய மாதத்துல ஓதுறோம். ரசூலுல்லாஹ் இந்த நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட ஹதீஸ், வளமையா நம்ம பலமுறை இந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருக்கோம். மன் கரஅ ஹர்ஃபம் மின் கிதாபில்லாஹ் ஃபலஹு ஹஸனத்துன் வ ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா, அவர் யார் இந்த குர்ஆனை ஓதுகிறாரோ ஒரு நன்மை, அந்த ஒண்ணு அது 10ஆகவும் என்ன பண்ணும்? அல்லாஹ் அதை பன்மடங்காக அல்லாஹ் அதை பெருக்கி கொடுப்பான். அதாவது ஒரு எழுத்துக்கு 10 நன்மை அப்படிங்கிறார். லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், அலிஃப் லாம் மீம் மூணும் சேர்ந்து ஒரு வார்த்தைன்னு சொல்ல, வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் மீமுன் ஹர்ஃபுன், அலிஃப் லாம் மீம் இது மூணுத்துக்கும் சேர்த்து 10 நன்மைன்னு கிடையாது. அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை. இப்படி குர்ஆன்ல மொத்தம் எத்தனை வார்த்தைகள் இருக்கு? 6666 சொல்றது நீங்க, அது ஆயத்து. எழுத்துக்கள் எத்தனை இருக்கு? வார்த்தைகளோட எத்தனை ஹர்ஃப், எத்தனை எழுத்து? அலிஃப் லாம் மீம் 3 எழுத்துன்னா இந்த 3க்கு 30ன்னா எத்தனை எழுத்து குர்ஆன்ல இருக்கு? சொல்றாங்க 3,23,15 எழுத்துக்கள் இருக்கு. எத்தனை? 3,23,15 எழுத்து இருக்கு.
ஒவ்வொரு எழுத்தையும் ஒரு மனிதர் ஒரு நாள்லயோ ஒரு மாதத்திலேயோ ஒரு குர்ஆனை ஓதுறாரு அப்படின்னு சொன்னா 3,23,015 ஹர்ஃபுகளை அவர் ஓதுறாரு. ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை நீங்க கணக்கு போட்டீங்க அப்படின்னு சொன்னா 32,30,15 நன்மை 150 நன்மை அவருக்கு என்ன பண்ணும்? 32,30,150 நன்மைகள் அவருக்கு என்ன பண்ணப்படும்? ஒரு குர்ஆனை ஓதுவதன் மூலியமாக கிடைக்கும். சரி, அது ஒரு குர்ஆனை ஓதுறத அது 10 மடங்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் கொடுக்கறாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு எழுத்துக்கு 10 நன்மைங்கிற அடிப்படையில் நமக்கு அவ்வளவு நன்மை கிடைக்குதுன்னு வைங்க. இதுவே யுலாயிஃபுல் அஜ்ரு ஃபிர் ரமலான், ரமலானுடைய மாதத்தில் இது அப்படியே டபுள் ஆக்கப்படுது. அப்ப 32 லட்சம் சில்ட்ரன்ங்கிறது டபுள் ஆகி என்னவா மாறிடும்? 64 லட்சம் நன்மைகள் நமக்கு என்ன பண்ணப்படுது? குர்ஆன சாதாரண நாட்கள்ல ஓதுகிற பொழுது நமக்கு ஒரு நன்மை கிடைக்குதுன்னா, ரமலானுடைய காலங்கள்ல ரமலானுடைய மாதத்துல இந்த குர்ஆனை நம்ம ஓதணும் அப்படின்னு சொன்னா அது பன்மடங்கான நன்மை, நிறைய நன்மைகளை நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா அந்த குர்ஆன் நமக்கு பெற்றுத்தருது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆன் மஅதபத்துல்லா, அல்லாஹ்வுடைய ஃபீஸ்ட், விருந்து, அல்லாஹ்வுடைய விருந்து. ஒரு விருந்துக்கு போனா, அப்ப விருந்துக்கு போறோம்னா நம்ம என்ன செய்வோம்? என்னென்ன வெரைட்டி இருக்கோ எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுவோம். மொத்தமா இன்னைக்கு சாப்பிடணும் நம்ம யோசிப்போம் இல்லையா? ஃபீஸ்ட், அல்லாஹ்வுடைய விருந்து. இன்ன ஹாதல் குர்ஆன் மஅதபத்துல்லா, இந்த குர்ஆன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது அல்லாஹ்வுடைய விருந்து. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன ஹாதல் குர்ஆன் மஅதபத்துல்லா, இந்த குர்ஆன் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய விருந்து. ஃபக்பிலு மின் மஅதபதிஹி மஸ்ததாத்தும், உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எடுத்துக்கங்க. ஃபக்பிலுனா எடுத்துக்கங்கன்னா என்ன சொல்ல வராங்க? உங்களால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுக்கங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய விருந்து இந்த குர்ஆன். முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுக்கங்கன்னா எவ்வளவு நன்மை இந்த குர்ஆனை கொண்டு உங்களால அடைய முடியும்? இந்த குர்ஆனை ஓதுவதை கொண்டு, குர்ஆனை படிப்பதை கொண்டு எவ்வளவு நன்மைகளை உங்களால அடைய முடியுமோ இதை நீங்க அடைஞ்சுக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் எனக்கூடிய அல்லாஹ்வுடைய விருந்தை கொண்டு நாம் நிறைய நன்மைகளை வாழ்க்கையில அடைவதற்கு குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக, குர்ஆனோடு வாழக்கூடியவர்களாக, அப்ப பல செய்திகளை, பல விஷயங்களை நாம பார்த்தோம். எந்நேரமும் குர்ஆனோடு தொடர்பு இருப்பவர்கள், இந்த குர்ஆன் நமக்கு முன்னால் சொர்க்கத்துக்கு இழுத்து செல்லும் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நாம பார்த்தோம். அல்லாஹ் இந்த குர்ஆனை நாளை மறுமையிலே நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒன்றாக ஆக்கி இந்த குர்ஆனை கொண்டு மன நிம்மதியோடு வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அத்தனை நபர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.